அத்தியாவசியமான ஒன்றுல வரி எடுத்துக்கிறது, அது தவிர்க்க முடியாத வேற வழி இல்லை. மின்கட்டண உயர்வுனால நீங்க மின்சாரம் பயன்படுத்தாம இருக்க முடியுமா? அப்ப கட்டித்தான் தீரணும், இல்லைன்னா இருட்டில் கிடக்கணும். அப்ப அத்தியாவசியத்துல போய் வரியை உயர்த்தி விட்டுறீங்க, சொத்து வரியை உயர்த்தி விட்டுறீங்க. இப்ப நான் ஒரு கடை வச்சிருக்கேன், வாடகைக்கு கடை வச்சிருக்கேன். இந்த கடை வாடகை எங்க இருந்து இப்போ சொத்து வரி உயர்ந்துருச்சு, என்ன பண்றது? நான் விற்கிற பொருளை தான் வைப்பேன், அப்படித்தானே? நான் வாடகைக்கு வீட்டுல குடியிருக்கிறேன், வீட்டு உரிமையாளர் சொத்து வரி கட்டணும். வரி என்ன பண்ணுவாரு? என் வாடகை தான் உயர்த்துவாரு. அப்ப மக்களின் வாழ்வாதாரத்துல போய் வயிற்றுல அடிக்கிற மாதிரி இருக்குது. யாரு கேட்டது எங்களுக்கு 1000 கொடு 500 கொடுன்னு? கடனை வாங்கி வாங்கி கொடுத்து என்ன சோழ பரம்பரை சொத்தை பத்திட்டு கொடுக்குறீங்க நீங்க? யாரு காசு இது? யாரை வச்சு கடன் பெறீங்க? 1,31,00,000 பேருக்கு 5000 கொடுத்துருக்கு. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தன் பேர்ல 2-2 லட்சம் கடன் இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு நாடு, நிர்வாகம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆட்சி முறை சரி, இப்ப கொடுத்துட்டீங்க, அடுத்த தேர்தல் வருது, அப்புறம் ஒரு 10,000 கொடுப்பீங்களா? அப்ப அடுத்த தேர்தல் வருது, இந்த 5 வருஷம் கொடுத்தா இந்த 10 லட்சத்தை இன்னொரு 15 லட்சம் கோடி ஆக்குவீங்களா? அப்புறம் 20. இப்ப கடன் வாங்கினா ஒரு நாடு பொருளாதார அடிமையாயிராதா?